ஜூலை மாதம் 2ஆம் தேதி புதன்கிழமை. தொடக்க புத்தகம் 21வது அதிகாரம் 5லிருந்து 20 வசனங்கள். அதில் சிறப்பாக 18. கடவுள் பயனின் அருக்குறளை கேட்டருளினார். எனவே 19வது வசனம். கடவுள் அவள் கண்களை திறந்துவிட அவள் நீரூற்றை கண்டாள். அங்கு சென்று கோட்பையில் நீரால் நிரப்பி பையனுக்கு குடிக்க கொடுத்தார். கடவுள் கண்ணீரை காண்கிற தேவனாக இருக்கிறார். இதோ ஆகாருடைய கண்ணீரை துடைத்து 21 கணக்கில் அந்த குழந்தையுடைய அழுகுரலை கேட்டார். 1 சாமுவேல் 1:15 அன்னாளுடைய கண்ணீரை துடைத்து அவன் குழந்தை பாக்கியத்தை கொடுத்தார். எசேக்கியா மன்னன் 38வது அதிகாரத்தில் 5வது வசனத்திலே எசேக்கியா மன்னன் கண்ணீர் வெடித்தல் 15 ஆண்டுகள் காலங்களை கூட்டி கொடுத்தார். நைநகருக்கு பெண் கண்ணீர் வெடிக்கிறதுனாலே தன்னுடைய ஒரே வாலிப பகலை தூக்கிவிட்டார். அதே போல இயேசு உயிர்த்தெழுந்த பிறகு 20வது அதிகாரம் 15வது வசனத்தை பார்க்கிறோம். மகதலேன் மரியாள் கண்ணீர் வெடித்ததினாலே அவர் ஆண்டவரை தெரிந்து கொள்கிறார். ஆகவே அவர் இம்மை வாழ்ந்த காலத்தில் கண்ணீர் சிந்தி தம் வேண்டுதல் மன்றாட்டுக்களை அவர் ஏறெடுத்ததால் அவருடைய பயபக்தி முன்னிட்டு தேவன் அவருடைய தேவத்திற்கு செவி சாய்த்தார். நான் கண்ணீரோடு திருப்பாடல் 126 பார்க்கிறோம். கண்ணீரோடு விதைக்கிறேன், திரு மகிழ்ச்சியோடு அறுவடை செய்யும். உண்மையாக உள்ள உடைந்தவர்களால் இதோ நாம் கண்ணீரோடு ஜெபத்தை ஏறெடுத்து ஆண்டவருடைய ஆசை நிறைவாக பெறுவோமா? எங்கள் நல்ல ஆண்டவரை கண்ணீரை காண்கிறவர், மக்களுடைய கண்ணீரை கண்டேன் என்று அந்த மோசேவுக்கு சொல்லி, அதே போல பையனுடைய அழுகுரலை கேட்டு இதோ ஆகார் தண்ணீர் துறவை காணும்படியாய் கிருபை செய்து எங்களுடைய வாழ்க்கையிலும் கண்ணீரை துடைத்து இனி கண்ணீர் இல்லை, புலம்பல் இல்லை, நோய்களின் திருப்பாடல் 21 சொல்வது போல உங்களுடைய வாழ்வின் கண்ணீரை துடைக்க ஆமென்.